மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் யாகூப் மேமனின் தூக்கு தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் 10 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாகவும், நடிகர் சஞ்சய் தத்தின் 6 ஆண்டு சிறை தண்டனையை 5 ஆண்டாகவும் குறைத்து தீர்ப்பளித்தது. கடந்த 1993 மார்ச் 12ஆம் தேதி மும்பையில் தொடர்ச்சியாக 13 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 250க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். இவ்வழக்கை விசாரித்த தடா சிறப்பு நீதிமன்றம் 100 பேரை குற்றவாளிகள் என 2007இல் அறிவித்தது. யாகூப் மேமன் உள்ளிட்ட 11 பேருக்கு தூக்கு தண்டனையும் 18 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. எஞ்சிய 70 பேருக்கு 3 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் MP சுனில் தத்தின் மகன் நடிகர் சஞ்சய் தத் AK-56 போன்ற பயங்கர ஆயுதங்களை வீட்டில் வைத்திருந்த குற்றத்துக்காக 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். தடா நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தண்டனை பெற்றவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் நீதிபதிகள் வியாழனன்று தீர்ப்பு கூறினர். யாகூப் அப்துல் ரசாக் மேமனின் தூக்கை உறுதி செய்வதாகவும், எஞ்சிய 10 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைப்பதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். 10 பேரும் 20 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளதையும், குடும்பத்தின் வறுமை நிலையை கருதியும் தூக்கு தண்டனையை குறைத்துள்ளதாக நீதிபதிகள் கூறினர். நடிகர் சஞ்சய் தத்தின் குற்றத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் தண்டனையை 5 ஆண்டாக குறைத்தது. சஞ்சய் தத் உள்ளிட்ட ஜாமீனில் இருக்கும் அனைவரும் 4 வாரத்துக்குள் சரணடைய வேண்டுமெனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆயுள் தண்டனை பெற்ற 18 பேரில் 16 பேரின் தண்டனையை உறுதி செய்துள்ள உச்சநீதிமன்றம் அவர்கள் சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்தபடி தாவூத் இப்ராஹிம், டைகர் மேமன், அவரது சகோதரர்கள் அயூப் மேமன், யாகூப் மேமன் உள்ளிட்டவர்களால் மும்பை குண்டுவெடிப்பு சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், குற்றவாளிகளுக்கு பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பில் கூறியுள்ள நீதிபதிகள் இந்த குண்டுவெடிப்பில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புக்கு தொடர்புள்ளது என்றும் கூறினர். யாகூப் மேமன் மற்றும் தலைமறைவாக உள்ள தாவூத் இப்ராஹிம் உள்ளிட்டவர்கள் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்டுள்ளனர் என்றும், மற்றவர்கள் அவர்களது கைகளில் அம்புகளாக பயன்பட்டுள்ளனர் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். யாகூப் மேமன் மும்பை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தாவூத் இப்ராஹிம், டைகர் மேமன், அயூப் மேமன் ஆகியோர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இந்திய காவல்துறை, சுங்கத்துறை, கடலோர காவல்படை ஆகியோரும் கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். தீர்ப்பை அறிவதற்காக காங்கிரஸ் MPயும் சஞ்சய் தத்தின் சகோதரியுமான பிரியா தத் உள்ளிட்ட பலரது குடும்பத்தினரும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர்.